ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஏகே ஃபேஷனில் ஃப்ரீயாக கேன்வாக்கெலாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ கேன்வா ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் கேன்வா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணால் ப்ளூ கலர் சிம்பிளில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்கும். நீங்கள் கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து சர்ச்சில் வந்து A3 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. A3 டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பேஜ் வந்து ஒரு ப்ளைன் ஒயிட் பேஜ் தான் இருக்கும். இந்த ப்ளைன் ஒயிட் பேஜில் தான் நம்ம வந்து இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். டிசைன் அப்படின்றத வந்து நம்ம போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. எலமெண்ட்ஸை வச்சு, இந்த ஃப்ரீ எலமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து கிளாஸ்க்கு நெக் பேட்டர்ன்ஸ் போட போகிறோம். டெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் ஏதாச்சும் எழுதுறது அந்த மாதிரி யூசஸில் தான் இருக்குது. கேலரி, ட்ரா, ப்ராஜெக்ட், ஆப்ஸு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு திரும்பி ப்ளஸ் சிம்பிள் அமைக்கி எலமெண்ட்ஸ் அப்படின்னு பக்கத்தில் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணி மேலே வந்து லைன் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கணும். சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த லைன் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, லைன் ஸ்டைல்னு, அது வந்து லைன் வெயிட்ன்றது வந்து நம்ம ஃபுல்லாக எவ்வளோ இது நம்ம இது பண்ண முடியும், பெருசாக்க முடியுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெயிட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து செமி சர்க்கிள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செமி சர்க்கிள் கிடைக்கும். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஆரோ மார்க் மாதிரி வருதுல்ல, அதை வந்து ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிச்சு இருக்குது. இப்போ அந்த லைனை வந்து நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு போகணும். இந்த கீழே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைன் வந்து மேலே இங்கிட்ட தள்ளுறது. ஸோ மூவ் பண்ணுறதுக்கான சிம்பிள் தான் அது. இப்போ வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். இப்போ இந்த செமி சர்க்கிளை வந்து ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு போகணும். இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணவும் செய்யலாம். நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை சுருக்குனா இப்படி 4 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் சுருங்கவும் செய்யும். இப்போ பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோடோட நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணணும். பார்த்திங்கன்னா அளவு கொஞ்சம் சின்னதோ பெருசுமா இருக்குல்ல, அதை வந்து நம்ம கரெக்டாக எட்ஜஸ் வச்சு நம்ம கரெக்டாக இது பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நட்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் சிம்பிளில் போட்டு இதை வந்து நம்ம அங்கே வச்சு கையை வச்சு நம்ம பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக கரெக்டான ரிசல்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு லைன் வந்து இன்னும் சரியாக இதாகலை. ஸோ அப்போ அதனால் ஃபஸ்ட்டு உள்ள அந்த சிங்கிள் லைனை வந்து நம்ம லைன் ஸ்டைல் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் 2 பக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டு பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கணும். செகண்ட் பேஜில் ப்ளஸ் பாயிண்ட் அமைக்கி இதில் வந்து அந்த நம்ம யூஸ் பண்ண எலமெண்ட்ஸ் வந்து வரும். இது வந்து ஹாஃப் செமி சர்க்கிள் எடுத்துருக்கோம். இப்போ அந்த ஹாஃப் செமி சர்க்கிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை வந்து பார்டர் வெயிட் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் கூட வச்சுக்கிடுங்க. 16ல் வச்சுருக்கேன். கீழே கார்னர் ரவுண்டிங் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணியாச்சு, 100ல் வச்சாச்சு. இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை வச்சு ரொட்டேட் பண்ணிடுங்க. உள்ளே உள்ளதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுன்னா மேலே அப்படியே கார்னருக்கு கொண்டு போயிருங்க. இது வந்து ஒரு நெக் பேட்டர்ன். இது வந்து ரொம்ப ஈஸி. தேர்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேர்ட் பேஜில் வந்து
சர்க்கிள் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சர்க்கிள் வரும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உள்ளது வந்து காப்பி பண்ணுறது. இதை வந்து மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போகிறத விட இப்படி பண்ணுறது வந்து ஈஸி. இதை வந்து நம்ம கிராப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எப்படி கிராப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணாலே கிராப் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணி 3 டாட் இருக்குல்ல, அந்த கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டராக கொண்டு வந்துட்டு அந்த பிக்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் மல்டிப்ளை கொடுத்துருங்க. கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி 2 வந்து க்ரோ ஆகும். பக்கத்தில் வந்து குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி வந்து செட் ஆயிரும். இது வந்து தேர்டு. ஃபோர்த் நெக் பேட்டர்ன் என்னென்னா ப்ளஸ் அமைக்கி ஒரு ரவுண்டு, ஒரு செமி சர்க்கிள், ஒரு லைனு, இது 3ஐயும் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள், செகண்ட் ரவுண்டு எடுத்துக்கிறோம், தேர்டு வந்து அந்த லைன் எடுத்துக்கிறோம். 3ஐயும் வச்சு தான் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டை மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரவுண்டை வந்து மேலே கொண்டு போய் ஹாஃபாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த செமி சர்க்கிளை வந்து ரொட்டேட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி அதை கரெக்டாக பொசிஷனில் வச்சு மேலே கொண்டு போய் நீங்கள் அந்த கர்வுக்கு கீழே வந்து வச்சுருங்க. இந்த இதில் ட்ரை பண்ணிக்கோங்க. நட்ஸில் ட்ரை பண்ணி நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போய் மேலே கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, லைனோட வெயிட்டையும் போட்டு அந்த செமி சர்க்கிளுக்கு கீழே வந்துட்டால் இந்த நெக் பேட்டர்னும் முடிஞ்சிடும். இந்த நெக் பேட்டர்ன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பல்லக் ஒர்க்குக்கெலாம் வந்து இந்த டிசைன் வந்து இந்த நெக் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த செமி சர்க்கிள்குள்ளேயும் நம்ம வந்து நெக் பேட்டர்ன் அந்த பல்லக் டிசைன் க்ரியேட் பண்ணலாம். கீழேவும் பல்லக் டிசைன் க்ரியேட் பண்ணலாம். அந்த பல்லக் டிசைன் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து லைன் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதை கரெக்டாக வச்சு ஷேப் வச்சு கீழே கொண்டு வந்து இந்த செமி சர்க்கிளோட கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணுனாலும் சொல்லுங்கள், சொல்லித்தரேன். இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக பண்ணணும்னா அந்த லைன் வச்சு லைன் மேலே செமி சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மேலே போய் அந்த ரவுண்டோட கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஈஸியாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ லைன் வந்து கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம க்ரோ பண்ணுறது எப்படின்னா, அந்த கிளிக் பண்ணி 2 இதையுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்புன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே மேட்ச் ஆகிடும். பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் தான் இதில் வரும். இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணி 3 டாட்டா கிளிக் பண்ணி செலக்ட் மல்டிப்ளைன் இருக்குது, அதையும் கீழே உள்ளதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பக்கத்தில் குரூப்னு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆகும். இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு நெக் பேட்டர்ன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து என்னென்னு பார்க்கலாம்.